சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்ததாக கூறி அவரது உடலை லாரி உரிமையாளர் வீட்டில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கவிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் கோவிந்தன் என்ற லாரி உரிமையாளரிடம் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்களூருவுக்கு லாரியை ஓட்டி சென்ற சிவகுமார் மாயமானார். அவர் பெங்களூரு புறநகர் பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக பெங்களூரு காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற சிவகுமாரின் பெற்றோர் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவகுமாரின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் சிவகுமாரின் உடலை லாரி உரிமையாளர் கோவிந்தன் வீட்டிற்கு எடுத்து சென்ற உறவினர்கள் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி போராட்டம் நடத்தினர். அவன் டேங்க் லாரி போகிறத கோவிந்தன் சொல்லி புஞ்சாண்டியில் இருக்கிறார் ஓனர். அவரோட லாரிக்கு போகிற டிரைவரு போன இடத்துல பெங்களூர் போய் ஒரு இடத்துல மர்மமான முறையில் இறந்துட்டார். அதனால் என்ன எங்களுக்கு தகவல் தெரியல. அங்கே நாங்கள் போய் பாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து கோவிந்தன் வீட்டில் ஓனர் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம். அவங்க எங்களுக்கு வச்சோம்னா போலீஸு, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லோரும் வந்தாங்க. அவங்க எங்களுக்கு இதில் மர்மமான முறையில் இருக்குங்க, எங்களுக்கு விசாரணை பண்ணி இது பண்ணி கொடுன்னு சொன்னோம். பண்ணி தரணும் ஒரு உத்தரவாதம் பண்ணிக்கிறாங்க. அதனால் நாங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணி எடுத்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்து பாடி எடுத்துகிட்டு வந்தோம். தகவல் அறிந்து வந்த கருமலைக்கூடல் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.